அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு விகிதங்களை அடுத்த வாரம் கணக்கிடலாம், கூறுகிறது SSPA. பெரிய வெள்ள பேரிடரை குறைக்க தமன் ஸ்ரீ மூடாவில் புதிய நீர் இறைப்பு பம்ப் இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. KLFA காற்பந்து மையத்தில் கைகலப்பு, கூறிய ஆயுதம் ஏந்திய காற்பந்து வீரருக்கு போலீஸ் வலைவீச்சு. ஜொஹோர் மாநிலத்தின் தமிழாசிரியர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்கை நுண்ணறிவு பயிலரங்கம். டெலிகிராம் மூலம் மோசடி, ஓய்வு பெற்ற 57 வயது பெண் $1,17,000 இழப்பு. அடுத்த வாரம் முதல் அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பள உயர்வு வீதங்களை SSPA எனப்படும் பொது சேவை ஊதிய அமைப்பின் கீழ் சரிபார்த்து கணக்கிடலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள அரசு ஊழியர்களுக்கான 19வது மஜ்லிஸ் அமனாத் நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சம்பள சீரமைப்பு செயல்திட்ட விவரங்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பார் என்று பொது சேவைத்துறையின் நடவடிக்கைகளுக்கான துணை இயக்குநர் டத்தோ முகமது சைஃபுல் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த நிகழ்வில் பொது சேவை ஊழியர்கள் தங்களது சம்பள உயர்வு விகிதங்களை கணக்கிட விரும்பினால் நாங்கள் கணக்கீடு சேவையையும் வழங்குவோம் என்று அவர் கூறினார். டிசம்பர் முதல் அனைத்து அரசு ஊழியர்களும் புதிய சம்பள விகிதங்களை பெறுவார்கள் என்று பர்னாமா டிவியின் அப்பா கபார் மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு கூறினார். SSPAவின் கீழ் சம்பள சீரமைப்பு அனைத்து கூட்டரசு அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்றும் விரைவில் இது குறித்த சுற்றறிக்கையை PSD வெளியிடும் என்றும் முகமது சைஃபுல் தெரிவித்தார். மாநில அரசு ஊழியர்கள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் கீழ் உள்ளவர்கள் திருத்தப்பட்ட SSPAவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அது அவர்களுக்கும் பொருந்தும் என்று முகமது சைஃபுல் கூறினார். ஷா ஆலம் தமான் ஸ்ரீ மூடாவில் பெரிய அளவிலான வெள்ள பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்காக 3 யூனிட் நீர் இறைப்பு இயந்திர பம்ப் பொருத்தப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் பொருத்த தொடங்கிய 7.1 மில்லியன் ரிங்கிட் செலவிலான அந்த பம்ப் இயந்திரம் இதற்கு முன் இருந்ததை விட 5 மடங்கு வேகத்தில் வெள்ள நீரை வெளியேற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. தமான் ஸ்ரீ மூடா தற்போது தாழ்வான பகுதியாக இருப்பதால் கடும் மழையின் போது அதிகமான நீரோட்டத்தை எதிர்நோக்குகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அளவிலான வெள்ள தடுப்பு நடவடிக்கையாக வெள்ள நீரை விரைந்து அகற்றுவதற்கான புதிய நீர் இறைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் அடிப்படை வசதி மற்றும் விவசாயத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியியலாளர் இசாம் அஷிம் தெரிவித்துள்ளார். அந்த நீர் இறைப்பு இயந்திர பம்ப் மிகவும் விரைவாக செயல்படுவதுடன் அதில் குப்பைகள் சிக்கிக் கொள்ளாமல் நீண்ட கால அடிப்படையில் செயல்படுவதற்கு பொருத்தமான ஒன்றாக இருப்பதாக அவர் கூறினார். இந்த புதிய நீர் இறைப்பு இயந்திர பம்ப் பொருத்தப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கோத்தாராஜா நாடாளுமன்ற உறுப்பினரும் விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சருமான முகமது ஷாபுவும் கலந்து கொண்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஷா ஆலம் செக்ஷன் 25 உள்ள தமான் ஸ்ரீ மூடா கடுமையான வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று KLFA காற்பந்து மைதானத்தில் மூண்ட கைகலப்பில் கூர்மையான பொருளை கொண்டு தாக்க முயன்ற காற்பந்து வீரர் ஒருவரை காவல்துறை தீவிரமாக தேடி வருகிறது. காற்பந்து போட்டியின் போது இரு குழுவினருக்கும் ஏற்பட்ட சண்டையில் சந்தேகிக்கப்படும் எதிரணியின் வீரர் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு மற்றொரு வீரரை தாக்க வந்திருக்கிறார். இச்சம்பவம் குறித்து இன்று அதிகாலையில் 23 வயது ஆடவர் ஒருவரிடமிருந்து புகார் கிடைக்கப் பெற்றதாக வங்சாமாஜு மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான முகமது லசீம் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் இச்சம்பவத்தில் எந்த காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. அரிப்பு, வெடிப்பொருட்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்கள் சட்டம் 1958 பிரிவு 6(1) கீழ் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அந்த சந்தேக நபரை போலீஸ் தேடி வருகிறது.
கல்வி அறிவு மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் கொண்ட இந்திய மாணவர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழ் ஆசிரியர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செயற்கை நுண்ணறிவு எனும் பயிலரங்கு ஜோஹோரில் நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் 3 ஜோஹோர் தமிழ் கல்வியாளர் சமூக நல மேம்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த பயிலரங்கத்தில் 260 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இப்பட்டறையில் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப ஆசிரியர்கள் தங்கள் அறிவாற்றலை உயர்த்திக் கொள்வதற்கும் புத்தாக்க சிந்தனையை வளப்படுத்துவதற்குமான முறைகள் விளக்கமளிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காக்கும் கரங்கள் இயக்கத்தின் தலைவரும் தொழிலதிபருமாகிய இளங்கோ, டங்கா வட்டார நகராண்மை கழக உறுப்பினரும் பூலாய் தொகுதி மாய்கா தலைவருமான பன்னீர்செல்வம், சிங்கப்பூர் கல்வி அமைச்சைச் சேர்ந்த மோகன் சுப்பையா, மலேசிய கல்வி அமைச்சின் தொழில்நுட்பத்துறை உதவி இயக்குநர் ஆனந்தன் தர்மன் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்ட ஆடவன் ஒருவன் தொழிற்சாலை வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற 57 வயது பெண்மணியை 1,17,000 ரிங்கிட் மோசடி செய்துள்ளான். இல்லாத ASNB மலேசிய முதலீட்டு திட்டத்தின் பெயரைச் சொல்லி தம்மை அந்த மோசடி பேர் வழி ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் செய்திருப்பதாக தைப்பிங் OCPD துணை கமிஷனர் முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஜூலை 16 டெலிகிராமில் அந்த முதலீட்டு திட்டம் விளம்பரப்படுத்தப்பட்டதை கண்டதாக அந்த பெண் தமது புகாரில் தெரிவித்திருக்கிறார். வெறும் 1,500 ரிங்கிட் முதலீடு செய்தால் அந்த திட்டத்தில் 75,000 ரிங்கிட் வரை லாபம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டதோடு முதலீடு செய்யப்பட்ட முதல் 3 அல்லது 6 மணி நேரத்தில் லாப ஈவுத்தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்பி அந்த பெண் ஜூலை 16 ஜூலை 22 இடையே 1,17,375 ரிங்கிட்டை 9 வெவ்வேறு வங்கிக் கணக்கில் பட்டுவாடா செய்துள்ளார். வாக்குறுதி அளிக்கப்பட்டதைப் போல் லாப ஈவுத்தொகை கிடைக்கவில்லை என்பதோடு செலுத்திய மூலதன தொகையையும் மீட்க முடியாத நிலையில் அந்த பெண்மணி போலீசில் புகார் செய்திருப்பதாக நசீர் தெரிவித்தார்.